வணக்கம். சிவாய நமஹ. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 2025 வருடம் புத்தாண்டு வரவிருக்கின்றது. இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே குரு பகவானினுடைய வக்கரத்தில் ஆரம்பித்து குரு பகவானுடைய பயிற்சியிலே முடித்து மறுபடியும் குரு பகவானுடைய வக்கரத்திலே இந்த வருடம் முடிகிறது. இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக அமைகிறது அத்துணை ராசிக்காரர்களுக்கும். அது எப்படி பலாபலன்களை 12 ராசிகளுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வழங்குகிறது அப்படி என்பதை நமது நெக்ஸ்ட் ஜென் டிவைன் நேர்களுக்காக பிரத்யேகமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இந்த பதிவிலே எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எதை நீங்கள் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் இந்த 2025 எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சிவாய நமஹ. கன்னி ராசிக்கு உண்டான பலன் இந்த 2025 எப்படி இருக்கு அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். என்ன பலன், என்ன சாதகம், என்ன பாதகம், எதை செய்ய வேண்டும், எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதை செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. பொதுவாகவே கன்னி ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் புத பகவான். அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா புத பகவான் 4ஆம் பாவத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ஜென்மஸ்தானாதிபதி 10ஆம் அதிபதி 4. இது என்ன அமைப்புனா 1, 4, 10ங்கிறது கேந்திரம்னு பேர். இந்த கேந்திர அமைப்பிலே இந்த புத பகவான் வர்றதுனால இந்த வருடம் நிச்சயமாக வீடு வாங்குவீர்கள். முதல்ல ஒரு அடி நீங்கள் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. ஏற்கனவே ஒரு வீடு இருக்கா, இன்னொரு வீடு கண்டிப்பாக வாங்குவீங்க. இல்லை நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன், ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்குது, நான் எப்படிங்க வீடு வாங்குவீங்கன்னா அதெல்லாம் இல்லை. எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் கடன் நிவர்த்தி ஆகும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு குறைந்த வட்டியிலையோ ஏதோ ஒரு இதில் வட்டியில் உங்களுக்கு ஒரு கடன் கிடைக்கிறதுக்கோ அல்லது ஒரு புதிய சொந்த தொழில் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு வீடு வாய்ப்புகள் அமையும். ஏன்னா 4, 10 இது ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக இன்னொரு என்ன ஒரு அமைப்புனா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ஞான மோட்சகாரகன். ஜென்மஸ்தானத்தில் இருப்பது அமோக வளர்ச்சி. உங்களுடைய தன்னம்பிக்கை உயரும், கௌரவம் அதிகரிக்கும். உங்களுடைய செயலிலே ஞானத்தை பரிபூர்ணமாக வெளிப்படுத்துவீர்கள் இந்த வருடத்தில். அதனால ஒரு நல்ல சிறப்புகள் இருக்கிறது. ராகுக்கு எதுனுடைய பெயர்ச்சி இருக்கு, அதனுடைய பலன் என்னங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்திலே செல்லுகிறார். அதனால முதலீடு செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது. ஒரு பெரிய செலவு இருக்கு உங்களுக்கு, அதை சுப செலவாக வீடு வாங்குவது, வாகனம் வாங்குவது அல்லது ஒரு பெரிய ஒரு இடம் வாங்குவதுன்னு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதுங்கிறது மாற்றிக்கொண்டீர்களே, ஆனால் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அப்புறம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்திலே சனி பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கார். 2 6ல் போகிறது சுக்கிர பகவான். அதனால் ஏற்கனவே கடன் இருந்தாலும் அந்த கடன் நிவர்த்தியாகும். மேற்கொண்டு சில கடன்களும் ஏற்படும். அதனால் அவனுக்கு கவலைப்படாதீங்க. சுக்கிர பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கடன்கிறது குறைந்த வட்டியிலோ அல்லது சுமூகமான முறையிலோ ரொம்ப அலைச்சல் இல்லாத முறையிலோ கிடைக்கும். அதை சீக்கிரமாகவே அதை கட்டி முடிப்பீர்கள். அதனால ஒரு நன்மைகள் உள்ளது. மேலும் சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கார். உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில உபாதைகள் ஏற்பட்டு மறையும் நிச்சயமாக. ஏனால் 5 அதே சனி பகவான் தான். அதனால் வியாதிகளை கொடுத்தாலும் அவைகளை நிவர்த்தி செய்து விடுவார் சனி பகவானே. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கன்னிராசிக்கு அல்ல. அதே போல 7ஆம் பாவத்திலே ராகு பகவான் போக போக்கிய காரகன், மணி மந்திர ஔஷத காரகன் ராகு பகவான். அவர் 7ஆம் பாவத்தில் இருப்பது நன்மதே. எப்படியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த 7 ராகுவாச்சை எப்படிங்கன்னா நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கான பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிங்கிறது முக்கியம். ரொம்ப நாளாக எனக்கு ஜாதகம் தட்டி போயிட்டு இருக்குங்க. இல்லைன்னா ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, அதுலேருந்து கொஞ்சம் சரியில்லைன்னு விடுதலை அடைஞ்சிட்டோம். அதுலேருந்து அடுத்த ஒரு லீகல் செப்பரேஷன் ஆகி போச்சு. அடுத்த ஒரு இணை தேடிக்கொண்டிருக்கிறோம், சரியானபடி அமையலை என்று இயங்கக்கூடியவங்க.
அல்லது இப்போதாங்க எனக்கு கல்யாணமே பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் எனக்கு சரியானபடி அமையவே இல்லை என்று இயங்குபவர்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் இப்போது திருமணம் நிச்சயிக்கப்படும். நல்ல ஒரு நாளை பார்த்து வைங்க, கண்டிப்பாக கல்யாணம் பத்திரிகை அடிக்கலாம், மண்டபத்தை புக் பண்ணலாம், வாத்தியத்துக்கு ஏற்பாடுலாம், ஐயருக்கு ஏற்பாடு பண்ண நல்லபடியாக ஒரு கல்யாணம் ஆக போகுது. உங்களுக்கு அனைத்து சுபகாரியங்களும் உங்களுக்கு கைகூடும். நல்லபடியான திருமணம் ஆனால் மட்டும் போருமா, நல்லபடியாக வாழ வேண்டாமா என்றால் கண்டிப்பான முறையிலே நல்ல வாழ்க்கை துணைவருடன் கூடிய அமைதியான சுமூகமான வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ண போறீங்க. அதனால் இந்த 2025 திருமணமாக வேண்டிய கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும். ஒரு அமோக பலன்கள் கைகூடும். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் பாவத்திலே குரு பகவான், அதுதான் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அமோக ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வக்ரகதியில் தான் இந்த வருடத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த வருடத்தினுடைய முடிவிலும் அதே குரு பகவான் வக்ரகதியிலே 10ல் முடிக்கிறார். இது எப்படியா இருந்தாலும் இது ஒரு நன்மை தான் உங்களுக்கு கண்ணிக்கு. அது 9ல் இருந்தாலும் ப்ளஸ் தான், 10 இருந்தாலும் ப்ளஸ் தான். அது ஏங்கிறத தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி. இதில் முதல்ல பார்த்தேன்னா 9ல் குரு வக்ரம், ஓடினவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு 9ல் இருக்கும்போது தான் அவருடைய விசேஷ பார்வை ஜென்மஸ்தானத்தை பார்க்கும். அந்த வகையிலே வக்ர பார்வை, முதல் பார்வை, 5ஆம் பார்வை, அந்த முதல் 5ஆம் பார்வை உங்களை பார்க்கிறார். அதனால தைரியம், எந்த விஷயமா இருந்தாலும் தைரியத்துடன் செய்யணுங்க. அந்த தைரியத்துடன் இப்போ செய்ய போறீங்க கன்னிராசிக்காரங்க. அதே போல குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்களது 3ஆம் பாவத்தை பார்க்கிறார். அதே போல உங்களுடைய 5ஆம் பாவத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதனால உங்களுக்கு நல்ல வளர்ச்சிங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவது, படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம், அமோக வளர்ச்சிகள் ஏற்படும் இந்த வருடம். அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் பகவான் 11ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். அஷ்டமஸ்தானாதிபதி 3 குடைவன் 11ஆம் பாவத்தில் செல்வது, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பை செவ்வாய் பகவான் உருவாக்குகிறார். அவை செவ்வாய் பகவான் நிலங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதே போல எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், கம்யூனிகேஷன்ஸ் துறைகள், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ், கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள், அதே மாதிரி வீடு கட்டுமானம், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகள், இயந்திரங்களை கையாளக்கூடிய துறைகள், இதுக்கெல்லாம் செவ்வாய் அது 11ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். இல்லை இன்னும் சிறப்பு என்னன்னா, குரு பகவான் வக்ரத்தை நிவர்த்தி செய்கிறார். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2025 வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதியிலே செல்கிறார். அதனால உங்களுக்கு அமோக நன்மைகள் கிடைக்கும். மேலும் ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2025 ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி அடைகிறார். கன்னிராசியிலே ஜென்மஸ்தானத்திலே உட்கார்ந்து அடமண்டா இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு போயிடுறார். 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 6க்கு பின்னாடி வந்துடுறார். ராகுவும் கேதுவும் அபசமயம் எப்போதும் பேக்ல போயிட்டு இருக்கும். அதில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, கேது பகவான் உங்களுடைய ஒரு ப்ரெஷர், உங்களுக்கு ஒரு அமுக்கம், உங்களுடைய வளர்ச்சிகளிலே தடை, உங்களுக்கு மேலதிகாரிக்கு உங்களுக்கு சுமூக உறவு இல்லாத சூழ்நிலைகளை எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தார் இல்லையா, அவைகளெல்லாம் நிவர்த்தியாகும். அவையெல்லாம் நிவர்த்தியாகி உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் சுமூக உறவுகள் ஏற்படும். உங்களுக்கென்று செயல்திறன் முழுமையாக வெளிப்படும். பல நன்மைகளை கேது பகவான் 12ஆம் பாவத்தில் இருக்கார். பொதுவாக 12ல் கேது மோட்சம்னு பேர். அதனால குலம், தெய்வ வழிபாடுகள், தீர்த்த யாத்திரைகள், தெய்வ வழிபாட்டிலே வெற்றி போன்ற நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். 6ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால எலும்பு, பல்லு, தோல் மாதிரியான சில உபாதைகள் ஏற்பட்டு உங்களுக்கு மறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னொரு சிறப்பு, இந்த வருடம் மே மாதம் 11ஆம் தேதி 2026 குரு பகவான் பெயர்ச்சியடைந்து 10ஆம் பாவத்திற்கு வருகிறார். 10ல் குரு பிரச்சனையாச்சுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜீவனஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார். 10லே ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே 1, 4, 7, 10ங்கிறது கேந்திரம்னு பேர். இதில் என்னன்னா, 4ஆம் அதிபதி குரு பகவான், 7ஆம் அதிபதி குரு பகவான் 10ஆம் பாவத்தை வருகிறார். அதனால உங்களுடைய மூல கேந்திரமானது அது ஆக்டிவேட் ஆகுது. அதுல ஒரு நன்மைகள் என்ன, இது என்னமோ ஆயிட்டு போகுதுங்க, எனக்கு என்னங்க நன்மை அப்படின்னா, ஜீவனஸ்தானம் வலிமை அடையும். உங்களுக்கு வெகு நாட்களாக நீங்கள் வேலை 20 வருஷம் வேலை செய்யுங்க, ஒரு சம்பளம் உயர மாட்டேங்குதுங்க, இத்தனை வருஷமா நான் கஷ்டப்படுறேங்க, என் முதலாளிக்கு அவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க, ஆனால் எனக்கு எப்போதாங்க சம்பளம் உயரும் அப்படின்னு நினைப்பவர்கள், அல்லது எவ்வளவோ பொருளை முதலீடு செய்து லாபம் வரவே மாட்டேங்குது, இன்னைக்கு நான் 10 ரூபா செஞ்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு 20 ரூபா செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் லாபம் எப்போதும் 10 ரூபா 10 ரூபானே வந்துட்டு இருக்கு, எப்போதாங்க உயரும்னு நினைக்கிறக்கூடிய லாபத்தை எதிர்நோக்கக்கூடிய சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி,
இந்த குரு பகவான் 4, 7, 10 சேர்வதனாலே அமோக வளர்ச்சிகள் ஏற்படும். அதனால பல நன்மைகளை அடைவீர்கள். ஜூலை மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2025 வரை சனி பகவான் வக்ரத்தில் செல்கிறார். 9ஆம் உங்களுடைய 6ஆம் பாவத்தில். இன்னொரு சிறப்புன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய 10ல் உட்கார்ந்து நேரடியாக 9ஆம் பார்வையாக சனியையும் சுக்கிரனையும் பார்க்கிறார். அதனால ஏற்படக்கூடிய பல உபாதைகளை நிவர்த்தி செய்கிறார். அதனால அந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மைகளையே வழங்கும். நவம்பர் 18ஆம் தேதியிலிருந்து இதற்கு அடுத்த வருடமாக 2026 மார்ச் மாதம் 17ஆம் தேதி வரை குரு பகவானும் வக்ரத்தில் செல்கிறார். அதனால அந்த சமயத்திலே அமோக வளர்ச்சிகள், குறிப்பாக 10ல் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 2ஆம் பாவம், உங்களுடைய 4ஆம் பாவம், உங்களுடைய 6ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால புதிய வீடு, வசதி, வாய்ப்புகள், உங்களுடைய பேச்சிற்கு தனி மரியாதை, திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுதல், பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேருதல் போன்ற பல எண்ணற்ற பல நன்மைகளை குரு பகவான் வழங்குகிறார். பொருளாதார ரீதியான நல்ல வளர்ச்சிகள் ஏற்படவிருக்கின்றது. இந்த சமயத்தில் நீங்க பெண் தெய்வ வழிபாடு மிக மிக அவசியம். அதனால பெண் தெய்வத்தை பௌர்ணமி தினத்திலே வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 அமோக வளர்ச்சிகளை நிச்சயமாக பெற்றுத்தரும். சிவாய நமஹ. இப்படியாக உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்த்தோம். இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு பூர்ணமாக கிடைப்பதற்கு அல்லது கிடைக்காமல் தள்ளி போவதற்கோ அல்லது முன்கூட்டியோ இல்லை ஏதோ மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ ஒரு விஷயம் கூட கிடைக்குது அப்படின்னா உங்களுடைய தனித்துவமான ஜாதகத்தை ஆராய்ந்து கொள்வது மிக மிக அவசியம். அதை வைத்தால்தான் எந்த கிரகம் இதில் கொஞ்சம் வலிமையாக இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில், அல்லது எந்த கிரகம் உங்களுக்கு கூடுதல் பலனை தர வேண்டிய கிரகம் சரியில்லாமல் இருக்கு, தசாநாதனுடைய நிலைப்பாடு என்னங்கிறத பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எதை செய்ய வேண்டும்ங்கிறத நம்மளால சொல்ல முடியும். அதனால தனித்துவமான உங்களுடைய ஜாதக பலனை பார்ப்பதற்கு கீழ்காணும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமஹ.